உம் நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ ஈரடியாலே மூவுலகு அளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து எழுதலம் உருவ இடந்து பின் எய்த்து. அப்ப ஈசனுக்கு வந்து நமஸ்காரம் பண்றதுதான் இந்த 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 பகுதி ஃபுல்லா. எப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம் பண்றோம்? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எப்படி சொல்றாருன்னா, அது தான் ஒரு ஜீவ பாவத்துல வந்துட்டு என்னென்னலாமோ கஷ்டம் வர சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் வந்து அந்த ஜீவனுக்கு சப்போர்ட்டா அந்தந்த சுச்சுவேஷன்ல அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டா இருந்து தூக்கி விட்டு அந்த தன்மையை ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு போற்றி போற்றி. அதாவது எந்த மாதிரி கஷ்டத்துல இருந்துலாம் அவர் காப்பாத்திருக்காருங்கிறது வந்து நினைச்சு பார்த்து நமஸ்காரம் பண்றது, அந்த சமர்ப்பணம் வந்து கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். இஃப் வி ஹட் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட், அப்படி பார்த்தா அதான் அந்த கிராட்டிடியூட் சென்ஸோட நம்ம வாழ்ந்தோம்னாலே லோகத்துல நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸே இருக்காது. நேச்சர்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிறது, நம்மளோட சுத்து வட்டாரத்துலேருந்து, நம்ம சொசைட்டி, நம்ம கண்ட்ரி, நம்ம ஃபேமிலி கூட இருக்கிறவா எல்லாத்துலேருந்து எவ்வளோ சப்போர்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுங்கிறத நினச்சி பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு அழறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமே இருக்காது. இவ்வளோ பேர் கிட்டேருந்து எடுத்துட்டு நம்ம இன்னமும் வந்து எனக்கு இன்னும் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு அது அதான் லுக்கிங் எதை பார்க்குறோங்கிறது பொறுத்து இருக்கு. பகவான் வந்து 2 பேருக்கு அரை கிளாஸ் ஜலம் கொடுத்தாராம் குடிக்கிறதுக்கு. ஒரு ஆளுக்கு அரை கிளாஸ் ஜலம், இன்னொரு ஆளுக்கு அரை கிளாஸ் ஜலம். ஒரு ஆள் சொன்னான்னா, இந்த பகவானுக்கு கண்ணே இல்லை, எத்தனை பேருக்கு நிறைய தண்ணி வச்சுட்டு இருக்கா குடிக்கிறதுக்கு, எனக்கு பாரு அரை கிளாஸ் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னானா. அவன் எதை பார்க்கறான் அப்படின்னாக்கா அரை கிளாஸ் காலியா இருக்கே அதை பார்க்கறான். இன்னொரு ஆள் சொன்னான்னா, ஐயோ இந்த பகவானுக்கு எத்தனை கருணை, இது கூட இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுவாளோ தெரியல, எனக்கு அரை கிளாஸ் கொடுத்துருக்காரே குடிக்கிறதுக்குன்னா. அது வந்து அவன் பாக்குறது வந்து அதுல நிறைஞ்சிருக்கிற போர்ஷனா வந்து நிறைஞ்சிருக்கிற போர்ஷனுக்கு அவனோட கவனம் போறது. அப்படி இந்த லோகத்துல வந்து இந்த ஜீவன் பிறந்தனால என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து யோசிச்சு பார்த்து அந்த அந்தந்த சுச்சுவேஷன்ல அவர் எப்படி சப்போர்ட் பண்ணிருக்காருங்கிறத பார்த்தோம்னாக்க ஒரு ஜீவனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. உருகி போய் அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்றதை விட அப்படி நினைச்சு பார்த்து பண்றதே வந்து அதான் அது ஆந்தரிக்கத்துலேருந்து என்னன்னா உருகி வரும். இந்த கயால போய் அப்பா அம்மாவுக்கு ஸ்ரார்த்தம், அந்த மூதாதையர்களுக்கெல்லாம் ஸ்ரார்த்தம் பண்ணுவாளோ இல்லையோ, காஷி பிரயாக கயல், அந்த கயல்ல வந்து ஸ்ரார்த்தம் பண்ணினவாளுக்கு தெரியும். அந்த பண்ணி வைக்கிறவர் இந்த 64 பிண்டம் வந்து அக்ஷயவடத்துக்கிட்ட அந்த நதியில பல்குனி நதி கரையில அது ரெடி பண்ணி அது போடுறப்போ வந்து அதுல 64 பிண்டத்துல வந்து 16 பிண்டம் மாத்திரு பிண்டமே, அம்மாவுக்கு மட்டும். அது வந்து மந்திரம் சொல்றவரும் வந்து ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி, அம்மா நீ என்னை வயிற்றுல வச்சுட்டு இருக்கிறதே நீ வந்து என்னெல்லாம் அந்த சிரமப்பட்ட, சாப்பிட முடியாது, நான் அவளுக்கு வாய்க்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கிறதெல்லாம் சாப்பிட முடியாது, குழந்தைக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதுனால விட்டு கொடுத்து அது மாதிரி 10 மாசம் சுமந்து இருந்தியே, நான் அதுக்கு ஒன்ன என்ன கைமாறு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு பிண்டம். அப்புறம் குழந்தை பிறக்கரிச்சே எத்தனை வலி எடுத்து அத்தனை கஷ்டத்தை சகிச்சுட்டு இது பண்ணிட்டு அந்த குழந்தை பிறந்து நல்லபடியா வெளியில வரணும்னு அதோட ஹிதத்தையே நினைச்சுட்டு இருந்தியே, அப்படி இருக்கிற உனக்கு ஒரு பிண்டம். அப்புறம் இது கை கால் ஒன்றும் தன் கையில எதுவும் சாமர்த்தியம் இல்லை, அந்த சின்ன குழந்தைக்கு வந்து தன்னை கிளீனா வச்சுக்கிறதுக்கு கூட தெரியாது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த குழந்தைக்கு அன்போட அப்படி பண்ணி நீ எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி நீ, அதுக்கு உனக்கு ஒரு பிண்டம். அந்த 16 பிண்டம் அம்மா என்னெல்லாம் பண்ணினா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சதுதான். பட் இஃப் இட் இஸ் ஜஸ்ட் டேக்கன் ஃபார் கிராண்டட், அது வந்து பெரிய விஷயமா தெரியாது. அம்மா கிட்டே போய் சண்டை போட்டு விடலாம், நீ என்ன பண்ணின என்ன கிழிச்ச எனக்குன்னு கேட்டு விடலாமா இருக்கும். மதர்ஸ் டேன்னு ஏதோ கார்டு அனுப்புறதோ ஒரு இல்லை பொக்கே கொடுக்கறதோ, அதை அம்மா வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த ஜீவனுக்கு அந்த மாத்திரு பாவத்தோட பண்ணியிருக்காங்கிறத ஸ்மரிச்சு பார்க்கறது, அந்த பாவத்துல அவள்கிட்ட பழகினாலே போறோம். ஒரு கிளாஸ் ஜலம் அவளுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து கொடுத்தாலே போறோம்.
வேற ஒண்ணும் அதான் அந்த பாவம் தான். அப்ப இங்க அந்த ஆரம்பத்துல வந்து எப்படிப்பட்ட அந்த ஈசன் எப்படி இந்த ஜீவனுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் வந்து சப்போர்ட்டா இருந்து அதோட பலவிதமான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல அவர் வந்து தாங்கியிருக்கார், எப்படியெல்லாம் தாங்கியிருக்கார் அப்படிங்கிறத வந்து ஸ்மரிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. அப்புறம் அந்தந்த தளத்துல அப்படி அப்படி இருக்கிற அந்தந்த ஈசனுக்கு நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் அது தொடங்கிறது வந்து அது எப்படிப்பட்ட அருமையான பொருள். அது நம்ம நாவுக்கரசு பெருமான் தான் சொல்லுவார், எத்தனையும் அரியை நீ எளியானாய். ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுல வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவருக்கு வந்து யாரோ ஒரு ஏதோ ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள் அந்த கம்பெனியில ஏதோ வேலை ஆகணும்னு கேட்டுக்கு வாசல்ல வந்து நிக்கிறான்னா அவருக்கு ஒன்றும் இவரை கவனிக்கணும்னு அவசியமே இல்லை இல்லையா. அவன் எல்லாருக்கா வாட்ச்மேன் உள்ள விடுறதுல இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அவன் உள்ள விடுவான். உள்ள போனாக்க அந்த இது பிஆர் ஆஃபீஸ்ல போய் அவளை மீட் பண்ணா அவள் டைரக்ட் பண்ணுவா, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போவா, பார்த்து ஒன்றும் கண்டுக்காம இருக்கலாமே. அவருக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அந்த மாதிரி இவ்வளோ பெரிய லோகத்தை நடத்துற உனக்கு வந்து நான் வந்து எம்மாத்திரம் இந்த ஒரு ஜீவன் கண்டுக்காம நீ இருக்கலாமே. நீ எப்படிப்பட்ட அரிய பொருள், எத்தனை எளிசா வந்து என்னையும் ஒரு பொருளா எடுத்து எனக்கு ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல நீ ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவருடைய அருமை அது எப்படி அரிய பொருள் அப்படிங்கிறத வந்து சொல்ல வரப்ப சொல்றார். அன்னைக்கு திரிவிக்ரம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அவர் வந்து எதுக்கு திரிவிக்ரம அவதாரம் எடுத்தார் அப்படின்னாக்கா வந்து பிரம்மாதி தேவதைகள்லாம் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த இவர் மகாபலி வந்து அவர் வந்து மற்ற ராட்சசால மாதிரி தாமசிக்க விருத்தியோட எல்லாரையும் அடிச்சு உதைச்சு கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி பண்ணல. ஆனா அவரோட வைபவத்தினால தேவதைகள் எல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். அது ஒரு விதமான ஒரு அடர்த்துறது அப்படி வச்சுட்டு இருந்தார். இப்ப வந்து அவரை ஜெயிக்க முடியல யாராலையும், அப்படி ஒரு வைபவத்துல இருக்கார். நீங்க தான் வந்து எங்களை காப்பாத்தணும்னுட்டு பிரம்மாதி தேவதைகள்லாம் வந்து ரிஷிகள்லாம் வந்து அப்படி மனம் திறந்து வழிபாடு பண்ண மகாவிஷ்ணு அவளோட பிரார்த்தனைக்கு இறங்கி கதிர்முடி நெடுமா, அதாவது நான்முகன் முதலா வானவர் தொழுது ஏழ நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி நெடுமால் என்று ரொம்ப ஒளிமயமான கிரீடத்தை தரிசனம், அதாவது ரொம்ப வைபவமா இருக்கிறவர்னு இருக்கான். வைபவமா இருக்கிற அந்த தேவதை அவளுக்காக வந்து அன்னைக்கு மகாபலிகிட்ட வந்து வாமன ரூபத்துல பிக்ஷை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரிவிக்ரம அவதாரம் எடுத்து தன்னோட 2 அடியினால 2 ஸ்டெப்ல வந்து கீழ்லோகம் மேல் லோகம் சகலத்தையும் அளந்த வைபவம் உடையவர். ஈரடியாலே மூவுலகு அளந்து அப்படி இருக்கக்கூடிய நெடுமால், அப்படி வைபவம் இருக்கக்கூடியவர். அந்த நெடுமால் வந்து அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணினார், உன்னோட திருப்பாதம் அதாவது ஞான ஒளி வடிவமா ஆவிர்பவிச்ச அந்த ஈசனோட எண்ட் பாயிண்ட வந்து பார்க்கணும், இது எங்க போய் முடியறதுன்னு பார்க்கணும் அப்படின்னுட்டு அடி முடிவு அறியும் ஆதரவதனில் அந்த ஒரு ஆர்வம் கொண்டு கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து வராக ரூபம், ரொம்ப வலிமை வாய்ந்த வராகத்தோட ரூபம் எடுத்து 7 தளம் உருவை இடந்து 7 கீழே தோண்டிட்டு போய் 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 பூமிக்கு கீழே இருக்கிறதா சொல்லப்படுற 7 லோகங்கள்லாம் தாண்டி தோண்டிட்டு போயிட்டாராம். அப்புறம் அப்படியே டயர்ட் ஆயிட்டார். ஆனாலும் அந்த ஒளி வடிவத்தோட எண்டு பாயிண்ட பார்க்கவே முடியல. பின் எய்த்து ஊழி முதல்வ ஜெய ஜெய என்று. இது வந்து பிரளயம் சிருஷ்டியெல்லாம் கடந்த ஒரு முதலான பொருள் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அதுக்கு வாழ்த்தொலி சொல்லி ஜெய ஜெயான்னு அதை வந்து ஸ்துதி பண்ணி நமஸ்காரம் பண்ணி வழுத்தியும் காணா மலரடி இடைகள் அப்படியும் பார்க்க முடியாத இருக்கக்கூடிய அவ்வளோ அருமையான அப்படி ஒரு வைபவமா இருக்கிற மகாவிஷ்ணுனால கூட பார்க்க முடியாத இந்த மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில் எனக்கு எவ்வளோ ஒரு சௌக்கியமா ரொம்ப ஈஸியா கிடைக்கிற பொருளா வந்திருக்கே, எத்தனையும் அரியை நீ எளியானாயின்னு. அப்படி அவளுக்கெல்லாம் கூட கிடைக்காதது வந்து ரொம்ப எளிச்சா இந்த கடலால சூழப்பட்ட லோகத்துல என்னோட அந்த ஜீவ பாவத்துக்கு வந்து உணரும்படியா வந்துடுத்தே.
உலகினில் யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள் வினை பிழைத்தும். எத்தனை ஜென்மா எடுத்தேனோ தெரியாது. அது சிவபுராணத்துல சொன்னாரோ இல்லையா, புல்லுலேருந்து பூடாண்டி பல மிருகங்களாகி என்னெல்லாமோ பண்ணி வந்து இழைச்சி போயிட்டேன். போரும் போரும் நான் எடுத்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து போரும் நான் எடுத்து. யானை முதலா எறும்பு ஈராய, பெரிய பெரிய உருவமுடைய யானையிலிருந்து சின்ன அம்சமா இருக்கிற ஒரு எறும்பு வரைக்கும் என்னென்ன நான் வந்து யோனிகள் எந்தெந்த ஸ்பீஷீஸ்ல எல்லாம் வந்து பிறக்க வேண்டி வந்ததோ தெரியாது. அதுல எல்லாம் அந்த ஒவ்வொரு யோனிலையும் வந்து பிறப்பெடுத்து அந்த ஜீவனா வந்தப்ப எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கள். உள் வினை பிழைத்தும், அந்தந்த ஜீவன் நிலையில வந்து வினைகள்னால நான் தாக்கப்பட்டு கஷ்டப்படாம ஒவ்வொரு யோனிலையும் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காரு இவர். மானுட பிறவி, இந்த ஜென்மால எத்தனை ஜென்மாவா எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கார். மானுட இந்த மனுஷ ஜென்மா வந்த காலத்திலையும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைக்கும். அந்த மனுஷ ஜென்மம் வந்து உண்டானது அம்மாவோட கர்ப்பத்துல. அம்மாவோட கர்ப்பத்துல வந்து கிருமி, அதாவது சரீரமே அதானே, இது அதுவும் சிவபுராணத்துல சொல்லுவாரு, என்ன புழு அடைத்த வரதில்லை இப்ப இதுக்குள்ள மண்டையை போட்டு அது வராது. என்னவோ புழுவெல்லாம் பொதிஞ்சு இருக்கக்கூடிய இந்த உருவம் அப்படித்தானே சொல்றது. ஸோ அம்மாவோட சரீரத்துலயும் அப்படிதான் புழுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ஜீவன் வந்து கர்ப்பத்துல உண்டாச்சுங்கிறதுனால அந்த கர்ப்பத்துல இருக்கிற புழுக்களுக்கெல்லாம் என்ன, தெர் இஸ் ஒன் மோர் மெம்பர் ஹியருங்கிற மாதிரி வரும் இல்லையா. அப்ப அந்த புழுக்கள்லாம் அதை எப்படி தாக்குமோ தெரியாது, அந்த கரு உண்டான கருவை. மானுட மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில். இதேதான் வந்து ஆதிசங்கரர் வந்து சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்திலையும் சொல்லுவார். அம்மாவோட வயிற்றுல வந்து அப்படியே இந்த ஜூஸ், அந்த ஜாட்டராக்னிலாம் போட்டு கொதிக்க வச்சு கிருமிகள்லாம் தாக்கி படுத்து அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல நான் உன்னை நினைக்கலையேப்பா. க்ஷந்தவ்யோமே அபராதா சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. அது சாரி கேட்கிறார், நான் உன்னை ஸ்மரிக்காம இருந்துட்டேன். இவர் என்ன சொல்றாரு, அந்தந்த சுச்சுவேஷன்லயும் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்து என்னை காப்பாத்தினது இந்த பொருள் தான். ஈனவில் கிருமி செருவினில் பிழைத்தும். அப்படி கிருமிகள்லாம் வந்து என்ன அட்டாக் என்ன கஷ்டப்படுத்துமோ யாருக்கும் தெரியாது. அது யாரு வெளில வந்து சொல்றது. அது பாகவதத்துல வந்து இவர் கபிலர் வந்து அம்மாவுக்கு உபதேசம் பண்றச்சு, தேவகுத்தி அம்மாவுக்கு உபதேசம் பண்றதே சொல்லுவார். ஒரு ஜீவன் என்னெல்லாம் கஷ்டப்படுறதுன்னு சொல்றதே சொல்லுவார். ஆனா யாருதான் அனுபவிச்சு நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு வெளியில வந்து சொல்ற மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இவ சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும். 1 மாசம் ஆயிடுச்சு அம்மா வயிற்றுல வந்து அந்த கருவா உருவாயி. அப்ப வந்து இந்த தாண்டிங்கிறது ஏதோ ஒரு சின்ன பீஸ் மாதிரி, அந்த அளவு, அந்த மெஷர்மெண்ட் அந்த அளவுக்கு இருந்து 1 மாசத்துல அந்த அளவுல உருவாகி இருக்கறச்சே 2ஆ உடஞ்சு போகாம காப்பாத்தினார். அது என்னென்ன, அதான் அந்த ஸ்டேஜ்ல என்னென்ன கஷ்டங்கள் வருங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் யாரும் வந்து சொல்ற மாதிரி இல்லை. அதனால ஏதோ அவர் சொல்றது அப்படியே எடுத்துக்கணும். அந்த ஸ்டேஜ்ல இந்த ஒரு டேஞ்சர் இருந்திருக்கு, அந்த டேஞ்சர்ல இருந்து காப்பாத்திருக்கார். இருமையில் பிழை, 2ஆ உடஞ்சு போகாம ஏதோ ஆகாம நஷ்டமாகாம காப்பாத்திருக்கார். இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். 2 மாசம் ஆச்சு அம்மா வயசுல வந்து. அப்ப அந்த வளர்ச்சியோட இருக்கறச்சே எல்லாத்தோடையும் கலந்து போகாம, அப்ப என்ன வருமோ தெரியாது நமக்கு. அதனால அது ஆக்சுவலா இங்க என்ன சொல்றாருங்கிறது நமக்கு கரெக்டா தெரியல. ஒன்னா அப்படியே எல்லாத்தோடையும் பிசைஞ்ச ஒரு மாதிரி ஏதோ ஆயிடாம அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தினதும் இந்த பொருள் தான். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். 3 மாசம் ஆயாச்சு அம்மா வயிற்றுல வந்து. அந்த 3 மாசத்துல வந்து ஏதோ மத ஜலமோ என்னமோ வரும் போல் இருக்கு கர்ப்பத்துக்குள்ள. அதுலேருந்து தப்பிச்சேன். ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தம். 4 மாசம் ஆயாச்சு அம்மா வயிற்றுல. அப்போ வந்து என்னவோ பயங்கர இருட்டு. அதான் இருட்டுன்னா அது என்ன வாட் ஹி மீன்ஸ்ங்கிறது தெரியல நம்மளுக்கு. அப்படி இருக்கிற அந்த கஷ்டத்துல இருந்து பிழைச்சேன். 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும். 5 மாசம் ஆயாச்சு. 5 மாசத்துலயே வேற ஏதோ கஷ்டம், அது என்ன ப்ராப்ளம் தெரியல. அந்த ப்ராப்ளம்ல இருந்து அதுலேருந்தும் தப்பிச்சேன். 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். அது என்னமோ இங்கேயும் அங்கேயும் அழைக்கப்படும் போல் இருக்கு வயிற்றுல, என்ன ஆகுமோ தெரியாது அதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய
சிச்சுவேஷன்லேருந்தும் காப்பாத்தினார் என்ன. 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும். அது அபார்ஷன் ஆகி விழுந்துற மாதிரி ஏதோ கஷ்டம் வரும்போது இருக்கு. 7 மாசத்துல என்ன வருமோ தெரியல. அதே மாதிரி அந்த 7 மாசத்துல வெளியில வராதைக்கு அப்படியும் வந்து காப்பாத்தினார். 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். வேற என்ன, ஏதோ 8 மாசத்துல வேற ஏதோ கஷ்டம் வரும். ஒவ்வொரு மாசத்துலயும் ஏதோ ஒரு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்துல இருந்து அப்பயும் காப்பாத்தினார். 9 வருதரு துன்பமும் பிழைத்தும். 9வது மாசம் ஏதோ அதுலயும் பயங்கர துக்கம். இந்த ஜீவனுக்கு வயிற்றுக்குள்ள மாட்டிட்டு ஏதோ கஷ்டம். அந்த துக்கத்தில இருந்தும் வந்து காப்பாத்தினவர். தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். 10 மாசம் ஆயாச்சு. ஃபுல்லா வளர்ச்சி ஆகி டெலிவரி ஆகிறதுங்கிறச்சே அம்மாவுக்கு லேபர் பெயின் எடுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரியும். ஆனா அந்த வெளியில வர குழந்தைக்கு எத்தனை துக்கப்படுறதுங்கிறது நமக்கு எகைன் அது யாரும் சொல்ல முடியாது. ஆனா அது வெளியில வர்றதுக்கு அம்மா எத்தனை கஷ்டப்பட்டு வழிபடுறாலும் அந்த அளவுக்கு அதுக்கும் துக்கம் இருக்கு. தசமதி தாயோடு தான் படும், அம்மாவுக்கு ஈக்குவலண்டா தானும் வந்து அம்மாவோட சேர்ந்து படக்கூடிய அந்த துக்க சாகரத்துல இருக்கிற அதுல இருந்து துக்கத்துல இருந்தும் என்னை காப்பாத்தி ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் என்னை பல பிழைத்தும். அப்புறம் சரி பிறந்தாச்சு அதோட துக்கம்லாம் சரியா போயிடுத்தோம் அப்படின்னு பார்த்தான்னா அதுவும் இல்லை. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பர்த்டே ஆகி அப்படி ஒரு வருஷம் வளர்ந்து வரத்தையும் வந்து அடைந்தாக்க ஈண்டியும் இருத்தியும் என்னை அது என்னென்னவோ பண்ணுவா குழந்தைய வச்சு நிறுத்தி வச்சு உக்காத்தி வச்சு ஒடவர் அந்த ட்ரீட் பண்ற அந்த ஒடவர் அந்த ஜீவன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறதோ எல்லாத்துலேருந்தும் வந்து என்னை காப்பாத்தி அந்தந்த சிச்சுவேஷன்ல அந்தந்த மாதிரி காப்பாத்திருக்கார். காலை மலமுடு கடும் பகல் பசி நிஷி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். ஜீவனுக்கு தான் we have just taken it for granted. கார்த்தால வந்து அந்த சரீரத்துல இருக்கிற மலங்கள்லாம் கார்த்தால அதான் அந்த டைம் தூங்கி எழுந்த உடனே வந்து அந்த உடம்புல இருக்கிற வேண்டாததெல்லாம் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகணும். ஏதோ விதத்துல ரிமூவ் ஆகிறது. அந்த ரிமூவ் ஆகிறதுல இருக்கிற கஷ்டம். அப்புறம் வந்து கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா பசிங்கிற துக்கம், ஏதோ குறைபாடுங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டு அந்த ஜீவன் படுற துக்கம். ராத்திரி வந்து தூங்க போறச்சே அது ஒரு துக்கம். அப்புறம் இங்கேருந்து அங்க போகணும், அங்கேருந்து இங்க போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அழைக்கப்படுற துக்கம். எல்லாத்துல இருந்தும் என்னை காப்பாத்தினார். கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மயில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்து இடைவருந்த எழுந்து புடைவரந்து ஈர்க்கு இடைபோகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும். அதுல முன்னாடி வந்த எல்லா டிஸ்கிரிப்ஷனும் வந்து ஒரு பெண்ணினுடைய வர்ணனை. என்ன அழகான தலைமுடி, அதாவது அந்த கிராஸ் மேட்டர் நோக்கி ஈர்க்கக்கூடிய பெண்மையினுடைய தன்மை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பெண்மையினுடைய தன்மையில மாட்டிண்டு அந்த மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் அவளோட பார்வையினால ஏற்படக்கூடிய அது என்ன, ஒன் லூசஸ் ஒன் செல்ஃப். இப்படி இந்த பகவத்கீதையில வந்து அர்ஜுனன் சொன்னார் இல்லையோ, அதாவது தப்புன்னு தெரிஞ்சாலும் கேன பிரயுக்தம் பாபம் சரதி பூருஷா அயம் பூருஷா பாபம் சர அது அனிச்சன்ன பிவார்ஷ வாண்டான்னு தெரியறது, தப்புன்னு தெரியறது, இருந்தாலும் அதுல போய் விழறோம். அதுதான் அது ஒரு ஃபோர்ஸ். அது அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ், தன்பால் ஈர்த்து. ஆனா வந்து அதுல இருந்து ஒன்னும் ஹிதம் உண்டாக போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய பெண்களுடைய கூர்மையான அந்த பார்வையில, அந்த பார்வைங்கிற அந்த கொள்ளையிலேருந்து பிழைத்து, அதாவது இட் வில் ஸ்ப்ளண்டர் யூ ஆஃப் ஆல் யுவர் எனர்ஜிஸ். அந்த மாதிரி இழுத்துண்டு போகாம என்னை காப்பாத்தினதும் அந்த பொருள் தான். ஐயோ டைம் ஆயிடுச்சு பார்த்தோம். சரி, இங்க வந்து இது இன்னும் நிறைய இருக்கு. எல்லா இடத்துலயும் இன்னும் எப்படியெல்லாம் காப்பாத்தினார். இது மட்டும் பார்த்து நிறுத்திடுவோம். என்ன அப்படி இருக்கிற இதுல இருந்து நயன கொள்ளையில் பிழைத்தம். அவளோட பார்வைங்கிற அந்த ஜீவன் அப்படியே சொரண்டின்ட்டு போயிடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியோட ஃப்ளோ, அதுல இருந்தும் என்னை காப்பாத்தினார்.
பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும். இந்த லோகத்துல வந்து இந்த லோகம்ங்கிற அகன்று விரிஞ்ச இந்த பரப்புல மத்த களிறு என்னும் அவாவிடையாம். ஒரு மதம் பிடிச்ச யானை, அது அதாவது கட்டுக்கடங்காத, கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படி வலிமை வாய்ந்த யானை மாதிரி ஒண்ணு இருக்கான். எதுன்னா அவாவிடம். அவா இடை. அவாங்கிறது வந்து ஆசை, அதாவது இந்த பேராசை, அதாவது தனக்கு ஒரு ஒரு ஜீவனுக்கு வேணுங்கிறத பகவான் கொடுக்குறார். அதுக்கு மேல எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னு அந்த புஷ் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி வந்து இட் இஸ் கம்பேரபிள் டு மத்த களிறு. ஒரு மதம் பிடிச்ச யானை எதை கண்ட்ரோல் பண்றது எப்படி கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஆசை, பேராசை அப்படிங்கிற அந்த எனர்ஜி அது ஜீவன் அப்படியே பரட்டின்னு போயிடும். அந்த அந்த எனர்ஜில இருந்து என்னை காப்பாத்தினர். அவா இடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். இது இந்த காலத்து குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைச்சா தேவலையே பரவாயில்ல. அதாவது இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை கடிக்கணும், இது பண்ணணும்னுட்டு பல்கடல் சமுத்திரம் மாதிரி பல பல ஏரியால முக்கி எடுத்து உள்ள போட்டு எடுத்து பண்ண அந்த மாதிரி இருக்கிற கஷ்டத்துலேருந்தும் என்னை காப்பாத்தி செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். செல்வம்ங்கிறது நமக்கு என்னவோ பெரிய சொத்து, சம்திங் விச் வி கேன் டிபெண்ட் ஆன், விச் வில் மேக் அஸ் ஹாப்பின்னு நினைச்சுக்கிறோம். இவர் சொல்றாரு செல்வம் என்னும் அல்லல், காசு பணம். அதாவது ஏன் அது அல்லல் அப்படின்னு சொல்றாருன்னா, அது வந்து எதுவுமே அதான் நம்மளுக்கு தேவைக்கு அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அதனாலேயே we will be attracting unwanted forces towards us, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். எப்பயுமே நம்மளுக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிறதுனா அது எந்த ஜீவனுக்கு அது உரியதோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து அதை எடுத்துக்கணும்னு வரும். அந்த டசில் இருக்கே, அது ஒரு பெரிய அல்லல். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். நல்குறவுனாக்க வறுமை, அதாவது அது ஆக்சுவலி அவசியம்னு இல்லை, என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டம்தான். தேவைக்கு கிடைக்காதபடிக்கு கொஞ்சம் குறைபாடுனால ஏற்படுற துக்கம், வறுமை, அது அப்படிங்கிற பழைய விஷம் எல்லா காலத்திலையும் இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடியன்னு அந்த விஷத்துலேருந்து அதுலேருந்தும் காப்பாத்தினர். புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும். இன்னும் பல பல ஏரியாஸ்ல என்னென்னலாம் வந்து என்னை பிடிச்சி இழுத்து என்னோட எனர்ஜிஸ் எல்லாம் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கக்கூடிய பல பல டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் வந்து அங்கங்க வந்து என்னை காப்பாத்திருக்கார். அப்படி காப்பாத்தினதுக்கு அப்புறம் அதோட கிருப்பையில தான் வந்து தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி எல்லாத்தையும் கடந்த ஒரு பொருள் இருக்கு, எல்லாத்தையும் நடத்துற ஒரு இத்தனை கஷ்டமெல்லாம் பட்டு வெளியில வரது அந்த ஜீவனுக்கு வந்து நல்ல ஒரு மெசேஜ் கிடைக்கிறது. என்னால கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது அப்பதான் அந்த சித்தம்ல தெரியறதான். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற ஒரு எனர்ஜின்னு அந்த சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருள் அது கருதலும். அப்பதான் அதை நாடணும், அதை அடையணும் அப்படிங்கிற பாவம் வருதான். அப்ப என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அதை நாடி போறதுங்கிறது ஒரு லிஸ்ட், இன்னொரு லிஸ்ட் சொல்லுவார். அது நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம் திங்கட்கிழமை. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை இது மாத்ரு பஞ்சகம். நம்ம ஆதிசங்கரும் இதேதான் சொல்லிருப்பாரு. ஆமா ஆமா ஆமா, அவரும் சொல்லியிருக்காரு. அவர் பட்டினத்தார், அவ அம்மா இறந்த போது இதே சொல்லுவார். அம்மா அவரோடது வந்து கொஞ்சம் வேற மாதிரி எமோஷனலா இருக்காது. அது அன்னை வைத்தத்தை வயிற்றுல அந்த மாதிரி ஏதோ வரும். அது ஆக்சுவலி அவ அம்மா இது அக்னி போடக்கூடாதுன்னு என்னமோ சண்டை வந்துரும் அந்த ஊர்ல. அவர் வந்து போங்கடா, யார் வேணா என்ன பண்ணிட்டு போங்க, நான் எங்க அம்மா சன்னியாசி ஆனப்புறம் விட மாட்டாவா. அவர் அத ஒரு பாட்டு பாடுவார். அப்படியே அம்மா சரீரம் வந்து வாழைத்தட்டு வைப்பார். ஏதோ அங்க வாழை மரம் என்னத்தையோ கட்டிருப்பால, ஏதோ அங்க கடக்கும் வாழை மரம், அதை எடுத்து வைப்பார். வச்சுட்டு இந்த பாட்டை பாடுவார். எல்லாம் புசுங்கி எரிஞ்சு சாம்பலா போயிடும். போங்கடா போட்டு போயிடுவார். அண்ணாமலை.